ஹலோ गाइस நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி 19th ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 26 தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்க போது முடியல யார் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 25 எபிசோட் போட்டிருப்போம். இந்த எபிசோட பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா. அழகி பார்த்தா ஏதோ ஒரு பேக் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான் ட்ரக்கிங் போல. அந்த இடத்துல பார்த்து நம்ம ஐசாவா கக்கேர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறான். டேய் நீங்க என்ன பண்றடா? அழகி நான் டோக்கியோ ஃபைனல்ஸ் பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் இப்படி வரியாடா. டைட்டோ அண்ட் ஷோக்கியோ இந்த ரெண்டு டீமுக்கு இடையில தான் டோக்கியோல ஃபைனல்ஸ் நடக்குது. ஆமாமா நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். என்னுடைய பிரதருடைய ஃப்ரெண்டும் அந்த இடத்துல விளையாடிட்டு கல்யாணோட செல்வா அவனுடைய விளையாட்டு நான் பார்க்கணும். உண்மையை சொல்ல பண்ண கக்கேரும் யோன் மேட்ச்ல நம்மளுடைய அந்த 10 நிமிஷம் கடைசியில நீ விளையாடினது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. உண்மையை சொல்ல பண்ண அது நானே இல்லடா, என்னுடைய பிரதர். அது என்ன சொல்ல வர எனக்கே அதெல்லாம் புரியாது. ஆனா என்னுடைய எபிலிட்டி அந்த இடத்துல என்னுடைய அண்ணனுடைய தான் வேலை செஞ்சது. அப்படியா? இதனாலதான் உன்னை பார்க்கும்போது யாரையோ எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கூட விளையாடின மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையை சொல்ல போனா நானும் அண்ணனும் விளையாடணும்னு வச்சுக்க எவனாலையும் எங்களை ஜெயிக்க முடியாது. அவ்வளோ எங்களுக்குள்ள கெமிக்கல் பாண்ட் இருக்கும். அந்த பாண்டு எவனாலையும் உடைக்க முடியாது. அதெல்லாம் அப்போ. ஆனா அதே ஃபீலிங் கண்டிப்பா நான் உன் கூட விளையாடும் போது அந்த 10 நிமிஷத்துல எனக்கு வந்துச்சு. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நான் வச்சுக்கோ, என்னதான் உன் அண்ணன் அந்த இடத்துல ஆனாலும் நீ தான் மெயின். இப்போ உன் அண்ணன் இந்த இடத்த விட்டு எப்பயோ போயிட்டான். அவன் இப்போ இல்லாதனால நீ அவனை நினைச்சு கூட விளையாடு, தப்பு கிடையாது. பட் ஆனா உன்னுடைய மேட்ச் நீ விளையாடாம வேற யாருக்கிட்ட நான் விளையாட விடுறேன்னா அது ரொம்பவும் தப்பா படுது எனக்கு. இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்ல. என்ன கேட்டீங்கன்னா உன்னுடைய அண்ணன் வந்து நமக்கு உதவி பண்றது நல்ல விஷயம் தான் எனக்கு கேட்டீங்கன்னா. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மேட்ச் என்னாலதான் தோத்து போனேன் எல்லாருமே. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கோட்டா, ஹீரோ, நானா, அப்புறம் யோஷின் இவங்க எல்லாருமே பார்த்தா அந்த மேட்ச் பார்த்து வந்திருக்காங்க. என்ன கூட்டமாகுது. வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ல நிறைய உங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்களே. கோட்டாவா அதுக்கப்புறம் காலி இருக்கிற இடத்த ஒன்று பிடிச்சிட்டான். அப்புறம் பார்த்தா டிஜேவா இருக்கிற ஒருத்தனை பார்த்தா அந்த இதில் கமெண்ட் கொடுக்குற போட்டு வச்சுக்கிறேன். அவன் பார்த்தா பேனாத்தான் இன்னைக்கு பிரமாதமா இருக்க போது மேட்ச்னு. இன்னைக்கு டெடிகேட்டோட வழங்கத்துக்காக நான் உனக்காக வந்திருக்கேன் மே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா மே வந்திருக்கான். அவ்வளவு கமெண்ட் கொடுக்க தான் வந்திருக்கான். கக்கேரோ எப்படி இருக்கேன் நீங்க என்ன பண்ற? பசங்க இவனோ வெறுப்பா பார்த்து நானும் உன பக்கம் மறைக்கிறான். அப்புறம் பார்த்தா சுகையோ 11 பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க. சில்வா தானே அது? ஆமாமா ரெகுலர் ஹை ஸ்கூல் போல இல்லாம இதுல பார்த்தா எல்லா விதமான பிளேயர்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பா ஆட்டம் ரொம்ப விறுவிறுன்னு போக போகுது. எல்லா மேட்சுமே ரொம்ப டஃபா தான் இருக்க போகுது. ஏனோட சில்வா கூட இருந்தவன் அவன் பேரு பார்த்தா U70 டிஃபெண்டரா இருக்கிற அர்ஜென்டினாவுடைய ரெக்கார்டோ பெர்னார்டி. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட்ல விளையாடுற பிளாக் பேந்தர்னு சொல்லக்கூடிய பேட்ரிக் ஜென்பா. அப்புறம் பிரேசிலுடைய டாப் பிளேயரா இருக்கிற ட்ரெஷர். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான லியோனார்டோ சில்வா. அதுக்கப்புறம் நம்ம லியோனார்டோ விளையாடுறது எல்லாரும் பார்த்துட்டு எட்டேங்கப்பா பால் இவனுடைய காலில் பூந்து விளையாடுதே அப்படின்ற மாதிரி வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கேன். லியோனார்டோ சில்வா ஒரு ட்ரூ ஜீனியஸ். அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கும் போதே பார்த்து லியோனார்டோ சில்வாவும் நின்று நம்ம ஹீரோவை பாக்குறான். சுக்ரோ நான் விளையாடுறத பாடுறான். ஏய் ஒன்னு பார்த்துட்டு இருக்காரா அவரு? ஆமா. அதுக்கப்புறம் இவன் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆப்பனன்ஸோ இதை பயன்படுத்திக்கிறானுங்க. லியோனார்டோ சில்வா கிட்ட பால் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த டீம் தோத்து போகும்போது வாங்கடா நமக்கு தாண்ட விக்டோரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் எகத்தாலமா பேசிட்டு பால் எடுத்து போயிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்த கவுண்டர் வகையில ஒவ்வொருத்தனும் அந்த ஆப்போனன்ட்ஸ்க்கு எல்லாமே திணற ஓடுறானுங்க. லியோனார்டோ கிட்ட பால் வர அதுக்கப்புறம் அவன் ட்ரிபிளிங் பண்ணி எல்லாரையும் சூற விட. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜிம்பா கிட்ட பால் அனுப்பேன். ஜிம்பா அந்த பால் அசால்ட்டா கோல் போட்டுறான். அடேங்கப்பா வந்த சில மினிட்ஸ்லயே கோலை போட்டாங்க. ஹீரோ கொண்டு பக்கம் இவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ள ரொம்ப உறுத்திட்டு இருக்கு. இவன் கூட விளையாடியே ஆகணும்னு. அதுக்கப்புறம் மேட்ச் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல யாராலையுமே நிக்க முடியல. அந்த இடத்துல எல்லாரும் சூற விட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம லியோனார்டோ சில்வாவோட டீமை சேர்ந்தவனுங்க. இன்னொரு கோலா அது மாற போகுது உடனடியாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேவா சொல்ல. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற போல பார்த்தா சில்வாவோடைய டீமை சேர்ந்த ஒருத்தனும் நம்ம 11 பாலை போட்டுறோம் கோலா. திரும்பி அசால்ட்டா கோலை போட்டுட்டானுங்க. என்னப்பா இப்படி விளையாடுறானுங்க வேற லெவலாம். இவனுக்கு முன்னால நம்மளால கொஞ்ச நேரம் கூட நீடிச்சு இருக்க முடியாது போலியா? இல்ல லியோனார்டோ சில்வாவுடைய டீம்ல இருக்கவங்க எல்லாருமே டாப்லான பிளேயர்ஸ் தான். கண்டிப்பா இவங்க ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவலா இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. வேர்ல்டு லெவல் பிளேயர்ஸ் ஆச்சு இவங்க. அதுக்கப்புறம் இவங்களும் பேசிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா அந்த டீம் என்ன பண்ண போகுது, யாரு என்ன கோல் போட போறாங்க, வின் பண்ண வராங்க, ஒரு இதுவும் புரிய மாட்டேன்னு பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த கணமே பார்த்தா 3வது கோலையும் போட்டுறாங்க லியோனார்டோ சில்வாவுடைய டீமை சேர்ந்தவங்க. கரெக்டா 25 மீட்டர்ல இருந்து கோலை போடுறான் நம்ம சில்வா. ஸ்னைப்பர் மாதிரி அடிச்சிருக்கான் அந்த ஃபுட்பால் ஷூட். அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ண. அடுத்த கணமா ஆப்பனன்ஸ் எல்லாமே கோல் போறதுக்கு முயற்சி பண்ண. ஆனா டைம் ஆயிடுது. இவனால எதுவுமே பண்ண முடியல, தோத்துட்டானுங்க. ஏன்பா இந்த ஒரு நிலைமையில திரும்பி செகண்ட் ஹாஃப்ல மேட்ச் ஆரம்பிக்குன்னு சொல்லிங்க. மேட்ச் ஆரம்பிச்ச உடனே யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எனக்கே தெரிஞ்சு போயிடுச்சு அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் இந்த இதுல இருந்து ஒரு பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன். 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த அளவுக்கு முன்னணியில் இருக்காங்கன்னா கண்டிப்பா அடுத்த கணமா அவங்க தான் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே சாம்பியன்ஷிப்புக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் யூசுக்கே வந்து இதுல விட்டு கிளம்புறான். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா மேவங்க நம்ம ஹீரோ பார்க்க வரேன். என்னடா எப்படி இருக்க? ஆமா நீங்க என்ன பண்ற? கமெண்ட் கொடுத்தது பார்க்கல. அந்த இடத்துல எனக்கு அதான் வேலை. எங்க வர போற நீ? நான் உன் எடுத்து தான் வர போறேன். நீ ஃபீல் பண்ற உன் கூட என்ன இடத்துல தங்கிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் வேணா சாப்பிடலாமா? ஏன்டி என்ன வெறுப்பேத்துற? நானே இருக்கிற பக்கத்துல அவ என்ன பொலத்து கட்ட போற தொடப்பட்டு தடிச்சு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நான் அந்த பிரிச்சு வர்றான். ஏய் அவன்கிட்ட இது க்ளோஸா பழகுற அவ்வளவுதான், கொஞ்சம் பேசக்கூடாதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் மேவ அந்த விட்டு கிளம்ப. இரவு வாரத்துக்கு முன்னாடி லியோனார்டோ சில்வாவை யோசிச்சு பார்க்கறான். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் நண்பர்கள் கூப்பிடுறாங்க, அந்த விட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மைண்ட் டாக்டரும் முழு விவரத்தையும் இப்ப நம்ம கோச் சிவாகி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்து பிராக்டிஸ் முடிச்சதுனால நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு மிஷிமாவும் கிளம்பேன். டக்கேடாவும் பார்த்து போயிடுவாங்க, பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவ கிளம்புறதுல இன்னொரு பக்கம் பார்த்தா மேவோ இதை பாத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா பீச் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே நல்லா விளையாடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு வழியா கோல் போட அவனை நல்லாவே விளையாடுறேன்னு இப்ப பாராட்டுறாங்க. பரவாயில்ல ஹீரோ முன்ன விட ரொம்ப பெட்டர் ஆயிட்டேன். அவனை பெருசா கண்டுக்காத, கண்டிப்பா அவனுடைய போக்குல அவனை விடுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் மெயின் டாக்டர் சொன்ன விஷயத்தை இவாகி யோசிச்சு பார்க்க சாணிப்பா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு மாதிரி மிஷிமா வரேன். என்ன மிஷிமா ட்ரைனிங்ல முடிஞ்சிச்சான். சரி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா பிராக்டிஸ் பெருசா பண்ண போறது இல்லையே. ஆனா பார்த்தா அவனுக்கு விட்டாம தொடச்சி விளையாடிட்டு இருக்கானுங்க. இன்னும் குறுக்கால பார்த்தா நம்ம மேயும் வந்துட்டு ஆட ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஆல்ரெடி அவ வந்துட்டு அந்த இடத்துல ஆடிட்டு இருக்கேன். ஏய் என்ன லிட்டில் வச்சு ரொம்ப லேட்டா வந்துட்டேன். நீங்க என்ன பண்ற ஃப்ரெண்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? சும்மா பசங்க கூட வந்து பிராக்டிஸ் பண்றேன். பசங்க கூட வந்தா வா 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை எடுத்துன்னு போக. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் 2 விதமான டீம்ல இருந்து விளையாடுறதுக்காக தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம மேயும் பார்த்தா நான் கக்கேரோட டீம்ன்ற மாதிரி சொல்ல கக்கேரோ என்னடா ஓகேவா ஓகே. மேட்ச் ஆரம்பத்திலே பார்த்தா மேவ வந்து கோட்டை வளைச்சு போறதுக்கு சம வேகமா வந்துட்டு இருக்கான். நான் அடங்காத கால இவ்வளவு நான் அடக்கி ஆடுற மாதிரி அதுக்கப்புறம் சம வேகமா வரேன். ஆனா அடிச்ச சைட்ல பார்த்தா அதுக்கப்புறம் கண்ணடிச்சு மயக்கிட்டான். தலைவன் அப்புறம் மண்ணை கவிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா வேற அளவுல பாலை வந்து அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி எல்லாம் எடுத்துன்னு பார்க்க எல்லாரும் போறது வாயை பொழக்கிறானுங்க. என்ன இவ இப்படி விளையாடுறானு கக்கேரோ விளையாடுற அப்படின்ற மாதிரி அவளும் பாஸ் பண்ண. அதுக்கப்புறம் மேட்ச் விளையாட பயங்கரமா போயிட்டு இருக்கு. கோலை போட்டான். சூப்பர் கக்கேரோ அப்படின்ற மாதிரி அவளும் பாராட்டேன். வாங்க திரும்ப ஆரம்பிப்போம். ஆனாவும் பரவாயில்லையே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா. அதுக்கப்புறம் திரும்பி விளையாடுறதுல சாயங்கால டைம் ஆயிடு. அவ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். பார்த்து போயிட்டு வரானா பாய் பார்த்து போயிட்டு வா. அதுக்கப்புறம் அவ அந்த இடத்த விட்டு கிளம்பி வர வழியில பார்த்தா மோ கோச் என்னப்பா உன்னதான் தேடி இருந்தாரு அந்த இடத்துல. ஓகேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களும் அங்க போக வாய்ப்பே இல்லை, வராதிங்க சரிங்களா அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். கையில ஏதோ பேப்பர் எடுத்துட்டு வந்து கொலை நடக்குதா என்னன்னு தெரியல. அதை பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டு ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்க்ல வந்து விளையாட்டு இருக்கும் போது நம்ம நானா கிட்டேன் ஏன்பா மே யூஸ் பண்ண விஷயம் என்னதுப்பா? அது வந்து யூனிக் ரிதம். அது இந்த நிறைய சண்டையில ஃபைட் பண்ற டெக்னிக் தான். அதை வந்து அப்படி கிக்காக ஃபுட்பால்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா அது ரொம்ப ஸ்டைலா மாறிடுச்சு. அந்த மாதிரிலாம் பண்ண வேற லெவலா இருக்கும்பா. உண்மையா சொல்ல போனா ஒவ்வொருத்தருடைய பாடியை பொறுத்து தான் அது ஒர்க் ஆகும். உனக்குள்ள அது இருக்குன்னா கண்டிப்பா நீ அதை பயன்படுத்தலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து மறுநாள் பிராக்டிஸ் ஆரம்பிக்க எல்லாருமே ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க, எந்த ஒரு ஈகவும் பார்க்காம. ஆனா நம்ம மே பார்த்தா ரொம்பவும் அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ள வருத்தத்தோட அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கான். அவரால் எதுவுமே ஏத்துக்க முடியல, எதுவும் சொல்லவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. எல்லாரும் கேட்க எதுவுமே பதில் சொல்லாம அந்த இடத்த விட்டு அவ கிளம்புறான். அதுக்கப்புறம் பார்த்தா பசங்க கூட வந்து விளையாட அங்கதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கா. அவ ஹீரோ கூட ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா இந்த இடத்துல விளையாடினு என்னடா பொண்ணுங்களை வச்சு விளையாடுறீங்களா, இதெல்லாம் சரியில்லடா வரண்டா அப்படின்ற மாதிரி அவனும் வந்திருக்கான். அராகி வந்துட்டான்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா தொப்பை போட்டு வந்திருக்கேன். டாய் திரும்பி பூசணியா மாதிரி வளர்த்து வந்திருக்கியா வயிற. அதுக்கப்புறம் பார்த்து நம்ம ஓடவும் டேய் நாய் எதுக்குடா தொப்பை வச்சுட்டு வந்த, இப்போ தானே தொப்பையை குறைச்சேன், ஏன்டா இப்படி அசிங்கப்பட்டு எல்லாரையும் விட மாட்டேன்னா உனன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா சொந்த ரொம்ப உயிர் நண்பன் இவன் இந்த மாதிரி பண்றது தமக்கு பிடிக்கிறதுக்காக இவனை பார்த்து ஓவர் டார்ச்சர் பண்றான் உடம்ப குறைக்கிறதுக்காக. அவன் அழுகுறான். ஆனா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுறான். தயவு செஞ்சு இந்த ஒரு முறை மன்னிங்க, ஏன்னா இப்போதைக்கு நான் வெயிட்டை ஏத்திட்டு அதுக்கப்புறம் குறைக்கிறேன். கண்டிப்பா நான் குறைச்சி தருவேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல என்னாலதான் மிகப்பெரிய தப்பு நடந்துச்சு. என்னுடைய பெஸ்ட் கண்டிப்பா கொடுத்து விளையாடணும் மட்டும் தான் என்னால நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் தெரிஞ்சு போச்சு. அதுக்காக தான் தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு போராடுறேன். நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த பர்கரை மட்டும் சாப்பிட்டு தொட்டு அதுக்கப்புறம் அவன் மொக்கிட்டு இருக்க கம்முன்னாடி ஒன்னு ஓட மாட்டான் தொட்டு அதுக்கப்புறம் ஓட தரன்னு அடிக்கிறதுக்காக தெரிஞ்சு ஓடுறான். இவனுக்கு ஒன்னொரு பக்கம் பண்றது அங்க பண்ண போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நானா மேவும் இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. கிளம்பத்துக்கு முன்னாடி மேவும் என்னடா கக்கீரோ ரொம்ப நன்றிப்பா. கக்கீரோ உண்மையை சொல்லப்போனா நான் என்னதான் எல்லா விதத்திலயும் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு விளையாடணும் எனக்கு உங்க கூட இந்த இடத்துல விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஃபன்னா இருக்கு. அங்க பாரு ரொம்ப ஃபன்னா தான் இருக்காங்க பசங்க எல்லாருமே. உங்க கூட விளையாடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, உண்மையிலேயே நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவளை சொல்ல சோகத்தோட சொல்றதை பார்த்துட்டு என்ன ஆச்சு உனக்குன்ற மாதிரி கேட்க ஒண்ணு இல்லடா சரி ஓகே நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ கிளம்ப. இன்னொரு பக்கம் ஃபெஸ்டிவல் நடந்த இடத்துல பார்த்தா காட்டுல இப்ப தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோ கூட இருந்தது எல்லாத்தையுமே. அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெலகனும் ஆள் வச்சுங்க. அப்போ நான் போற அடுத்த வீடியோ நம்ம நோட்டிக்கிறோம். கண்டிப்பா வழக்கம் போல எபிசோட் பிரமாதமா இருக்கும் நம்புறேன். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுமா.